நொயிலாறு அழிந்து போனதற்கும் அன்னைக்கு டையிங் கம்பெனி ஆரம்பிச்சு கட்டுப்பாடு இல்லாம டையிங் தண்ணிய நிலத்தடியில கொண்டு போய் விட்டு நொய்யலாத்தை பாலாக்கி பல கிராமங்களை வீணாக்கி பல ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களை நிர்மூலமாக்குனாங்க. ஆனா அன்னைக்கு திருப்பூர் சார்ந்து தெற்கு பகுதி பல்லடத்துக்கு தெற்க வந்து ஒரு தண்ணி டேங்கர் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு டையிங் ஃபேக்டரி கொண்டு போனாலோ அல்லது பொள்ளாச்சி பகுதியில் மரீன் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் உருவாகாமல் போனதுக்கு வந்து உங்க அப்பா என்எஸ்பி தான் காரணம்னு நம்ம உடுமலை ரவிமாவை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து நொய்யல்னாலையும் டையிங்னாலையும் எத்தனையோ கிராமங்கள் அழிஞ்சு போயிருக்கு. உரத்தப்பாலை அணை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமத்தோட மக்கள் எல்லாம் வந்து கிராமத்தோட்டு வெளியேறி வேற வேற வேலைக்கு போகிற சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் திருப்பூர் தெற்கு பகுதி வந்து பல்லடம் தாண்டி வந்து இந்த டையிங் தண்ணியினால பாதிக்கப்படல, பனியன் கம்பெனினால பாதிக்கப்படலன்னா அன்னைக்கு ஏற்படுத்துகிற கடுமையான போராட்டங்கள் தான் காரணம். இன்னைக்கு நொய்யலாருக்காக பல்வேறு தரப்பினர் வந்து போராடி இருக்காங்க, யாரும் போராடாம கிடையாது. ஆனா அந்த போராட்டம் ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தின் கவனத்திற்கு போகல, அல்லது அந்த போராட்டத்தில் அழுத்தம் பத்தல, அல்லது பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு சரியா இல்லை. விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து நொய்யலாத்துல வந்து இந்த கழிவு தண்ணி இருந்தா கூட கழிவு தண்ணியை வச்சு ஒரு விவசாயம் பண்ணி நம்மளால ஒரு தென்னையோ சில பயிர்களையோ பண்ணி பணம் உருவாகலாங்கிற நிலை போய் இன்னைக்கு வந்து தென்னை மரத்துக்கான காய்ப்பு திறன் குறைந்து போய் தென்னை மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு நொய்யல் கரையோரம் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு மிக கேவலமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்னன்னா இன்னைக்கு வந்து நகர கழிவுகள் சார்ந்து தொழில் கழிவுகள் சார்ந்து பல்வேறு கழிவுகள் வந்து நொய்யலாத்துல விடுறதுனால இங்க கரையோரமா இருக்கிற விவசாயிகள் சரி, கரையிலிருந்து அந்த நிலத்தடினால பாதிக்கப்படுற விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுற அந்த பாதிப்பு எதுவுமே அரசாங்கத்துக்கோ அந்த கழிவு நீர்களை தொழிற்சாலைகளுக்கோ அல்லது நகர கழிவு நீர்களை அரசாங்கத்துக்கோ நகராட்சிக்கோ தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு நொய்யலாறு தூய்மைப்படுத்தணும், எங்களுக்கு தண்ணி வந்து தண்ணீர் ஓடுது ஆனா தண்ணி அந்த தண்ணி வேண்டாம் நன்னீர் வேணுங்கிற போராட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை அப்பாவோட 83வது பிறந்தநாள் விழாவில் சாமலாபுரம் நொய்யல் குளத்துக்கு அருகில் நடத்தினது வந்து சால சிறப்பு. நிச்சயமாக இந்த நொய்யலாருக்கான இந்த போராட்டம் வந்து அனைத்து பகுதி மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த வரும் தேர்தல் காலத்தில் எப்படியாவது நொய்யலாற்று கரையோரம் இருக்கிற மக்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் நொய்யலாற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அரசியல் கட்சிகள் நம்ம ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இது வந்து நமக்கு எப்படின்னா இது ஏன் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தில் வந்து ஆனைமலை நல்லாறு திட்டம்ங்கிற இது காமராஜர் காலத்துல பல அணைகள் கட்டினாலும் கூட ஆனைமலை நல்லாறு அணைகள் கட்டப்படவில்லை. ஆனா அந்த அணைகள் கட்டப்படவில்லை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெரியும். எத்தனையோ விவசாய சங்கங்கள் போராடி இருக்காங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்துல போராடி ஒரு சலிப்பாகி போய் அதை தொய்வான காலத்துல ஆனைமலை நல்லாறு தண்ணீருக்கு அணைக்கும் அப்படி ஒரு அமைப்பை ஆரம்பித்து அத்திக்கட அவிநாசி திட்ட போராட்டக்குழு எப்படி ஒரு போராட்டத்தை வழிநடத்தி வெற்றி பெற்றார்களோ அவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த பாடங்களை கத்துக்கிட்டு நம்ம வந்து ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். காய்ந்திடும் ஊரை நினை கட்டிட்டு உடனே அணை அப்படிங்கிற முழக்கத்தோட பரம்பிக்குளம் ஆலியார் பாசன கால பெயர் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கிராமத்தில் பெயர் பலகை திறந்தோம். இன்னைக்கு அந்த பெயர் பலகை இருக்கு. ஆனா அதனால் ஏற்பட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்த 2021 தேர்தல் ஆகட்டும், 26 தேர்தல் ஆகட்டும், 24 ஒவ்வொரு தேர்தலையும் பரம்பிக்குளம் ஆலியார் பாசன பரப்பில் பிரச்சாரம் செய்த அனைத்து முதன்மையான கட்சிகள் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை நாம் உண்டாக்கினோம். இன்னைக்கு 4.5 வருஷம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று முடிஞ்சிருச்சு. 6-7 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சி வந்து பரம்பிக்குளம் ஆலியார் பாசனத்தை உருவாக்கிய பெருமனிதர்களுக்கான சிலை திறப்பு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆனைமலை நல்லாறு திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்கன்னா நம்ம கொடுத்த அழுத்தம், அந்த அழுத்தத்தின் காரணமா இந்த 4 வருஷத்தில் நிறைவேற்றிருந்தா நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா நிறைவேற்றல. என்னன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றத்துடைய, ஏன்னா போன எடப்பாடி ஐயா ஆட்சியில வந்து அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இந்த ஆட்சியில அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரியல. இருக்க 6 மாசத்துல எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் கூட அடுத்த தேர்தலில் வர 26 தேர்தலில் நிச்சயமாக பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டத்தில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற உறுதி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். அதே போல நொய்யலாற்றங்கரையில் இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயியும் அந்த முடிவை நம்ம எடுத்து நொய்யலாறு நன்னீருக்கு அணைக்கு சார்பாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றினால் இந்த பாசன பரப்பில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும்
அரசியல் கட்சிகள் நிர்பந்தத்தோடு இதை தூய்மைப்படுத்துவதற்கான வேலையில் இறங்குவார்கள். நமக்கான நன்னீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா நமக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு பிம்பம் என்ன ஆகுனா, ஒரு கழிவடைந்த நீரை வந்து நம்ம சுத்தப்படுத்த முடியுமா, கழிவடைந்த ஒரு ஆற்றை நம்ம தூய்மைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே நம்ம கேள்வி. ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த கழிவு நீர் வந்து சேர்ந்து இந்த கழிவு நீர் ஓடி இந்த ஆறுகள் வந்து நமக்கு வந்து இந்த நல்ல ஆறு ஓடிச்சு அப்படிங்கிறதே மறந்து போன காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் வந்து நொய்யலாத்துல சின்ன பிள்ளை நான்லாம் நன்னீரை பார்த்த வாய்ப்புகள் எனக்கு இல்லை. மழை ஓடும்போது பெரிய ஆறு போச்சே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கருப்பு கலர்ல சாயத்தண்ணி போனதானே தவிர அதை தாண்டி எனக்கு எதுவும் நொய்யலாற்றை பற்றிய நன்னீர் ஓடுனதுக்கான காலகட்டம் எனக்கு தெரிய இல்லை. ஆனா தூய்மைப்படுத்த முடியும், இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போன எந்த ஆற்றையும் மீட்க முடியும் என்பதற்கு வந்து உலக அளவில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நம்ம இங்கிலாந்துல வந்து தேம்ஸ் நதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம அனைவரும் தெரிந்த தேம்ஸ் நதிங்கிறது ஒரு லண்டன்ல போற ஒரு மிகப்பெரிய நதி. அந்த நதி வந்து 1950களில் வந்து பயாலஜிக்கலி டெட்னு சொல்லிட்டாங்க. எந்த உயிரினும் வாழ்வதற்கான தகுதியற்ற ஒரு ஆறு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு ஆறு. உயிரற்ற நம்ம மனிதர்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மீன்கள் கூட வாழ முடியாத அளவுக்கு கழிவு நீராலும் தொழிற்சாலை கழிவுகளாலும் சீரழிக்கப்பட்ட ஒரு ஆறு அறிவிக்கப்பட்ட ஒரு ஆற்றை வந்து பல்வேறு முனைப்புகள் ஏற்படுத்தி அந்த அரசாங்கம் மீட்டு இன்னைக்கு 250க்கு மேற்பட்ட உயிரினங்கள் அந்த நீர்ல வாழக்கூடிய சூழலை தேம்ஸ் நதியில் ஏற்படுத்தியிருக்காங்க. லண்டன் போன்ற மிகப்பெரிய மாநகருக்கு நடுவில் ஒரு ஆற்றை வந்து அந்த மாதிரி தூய்மைப்படுத்தி அந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு எடுத்துக்காட்டில் இல்லாம இல்லை. அதே போல பிரான்ஸ்ல வந்து சேன் அப்படிங்கிற ஒரு நதி 1923 இதே போல மிகப்பெரிய மாசடைந்த நதி. அந்த தண்ணீரை நம்ம குடிப்பதற்கோ பருவதற்கோ அல்லது வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிற சூழலை போய் இன்னைக்கு 2025 அந்த ஆற்றை தூய்மைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கழிவுநீர் கலக்காம கலந்தாலும் கூட அதை சுத்திகரிப்பு செய்து பயன்படுத்தின காரணமாக இன்னைக்கு அந்த ஆறு வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆறா இன்னைக்கு மாறி இருக்கு. அதே போல அமெரிக்கால கியோவாகா நதி அப்படின்னு ஒரு நதி, அது 1969 மாசடைந்த நதியை அறிவிக்கப்பட்டு அந்த தண்ணீர் யாரும் பருவதற்கோ பயன்படுத்துவதற்கோ லாக்கியற்ற தண்ணீர் முடிவானதை இன்னைக்கு தூய்மைப்படுத்தி பயன்பாட்டுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இது போல எண்ணற்ற நதிகள் வந்து மீட்கப்படுவதற்கான சூழல் உருவாகி உலக அளவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜி.கே. நாகராஜன் சொன்ன மாதிரி சபர்மதி ஆறு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கழிவுநீர் ஆறா இருந்ததை வந்து நர்மதா அணையின் மூலமாக அந்த கழிவுநீர்லாம் எடுத்து நர்மதா அணை விட்டதன் மூலமா அது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. கங்கை நதியை தூய்மைப்படுத்துறதுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு முதல்ல அந்த ஆற்றின் பக்கமே போக முடியாத கழிவுகளின் உச்சமா இருந்த கங்கை நதி இன்னைக்கு படிப்படியா தூய்மையாவதற்கான சூழல் உருவாயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் எடுத்திருக்கிற இந்த நொய்யலாறு நன்னீருக்கான இயக்கத்துடைய போராட்டம் மிக கடுமையாக மிக சரியா மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டால் நிச்சயமாக நொய்யலாறும் தூய்மைப்படுத்தப்படும். அந்த தண்ணீர்ல நாம பருகலாம், நீந்தி விளையாடலாம். நம்ம குழந்தைகள்லாம் அந்த தண்ணீரை நம்ம அச்சமில்லாம போயிட்டு விளையாடக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். இந்த நொய்யலாறுக்கான இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறோம். இந்த பிரச்சனையை வந்து நம்ம மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் போது எங்களுக்கு முதல்ல தோணுது இந்த ஆற்றை பற்றிய அறிவு மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். எவ்வளவு தொன்மையான வரலாறு இந்த நொய்யல் ஆற்றுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஆறு எப்படி இறந்து போன ஆறா நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பால்பட்டிருக்குன்னு எப்படி நம்ம மக்களுக்கு சொல்லுங்க போதுதான் நம்ம கொங்கு மண்டல மையத்துடைய தலைவர் அண்ணன் உடுமலை ரவி அவர்கள் வந்து இதே போல பிஏபிக்கான ஒரு ஆனைமலை நல்லாருங்கிற பிரச்சனை கையில் எடுக்கும்போது அவர்கிட்ட தான் போய் நின்னோம். மாமா எங்களுக்கு வந்து இதை பற்றிய அறிவை எளிமையாக இந்த பகுதி மக்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்கு ஒரு புத்தகம் வேணும்னு சொல்லும் போது ஆனைமலை நல்லாறு பற்றிய ஒரு புத்தகத்தை ரொம்ப சிறிய எளிமையான புத்தகத்தை கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தின் மூலமாக பல்வேறு செய்திகள் வந்து அந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை எப்படி பரவலாக கொண்டு போறது, நம்ம அச்சடிச்சு விநியோகிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு பண்ண முடியாத சூழ்நிலையில நம்ம ஆரம்ப இடத்துல ஒரு 1000 புத்தகத்தை அடிச்சோம் நம்ம சொந்த செலவில். அதன் பிறகு அந்த பரம்பிக்குளமாளியார் பாசன பரப்பில் இருக்கிற அந்த பகுதியை சார்ந்தவங்களுடைய திருமண நிகழ்வுகள், சுபகாரியங்கள், பிறந்த நாள்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளோ அவங்களுடைய மணமக்களுடைய படங்களை அச்சிட்டு அவங்க சார்பா வந்து அந்த புத்தகத்தை வந்து அச்சிட்டு கொடுக்கும்போது, ஏன்னா திருமணத்துக்கு வரும்போது அன்பளிப்பை என்னென்னமோ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அந்த புத்தகம் பல்வேறு தரப்பில் போய் சேர்ந்து ஏறக்குறைய 25,000 புத்தகத்திலிருந்து 50,000 புத்தகம் வரைக்கும் இந்த காரணத்தை வச்சு கொண்டு போக முடிஞ்சது. அதே விஷயத்தை நொய்யலாருக்கான போராட்டத்தை கையில் எடுக்கும்போது நொய்யலாருக்கு நீங்கள் ஒரு புத்தகம் அடிச்சு தர வேண்டும் சொல்லும் போது மிக குறுகிய இடைவெளியில் அந்த புத்தகத்தை தயார் பண்ணி சென்னையில் ரெடி பண்ணி நான் தான் காலையில் கொண்டு வந்தேன். நல்லா கருத்து செறிவோட நொய்யலாறு எவ்வளவு தொன்மையானது, அந்த வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த ஆறு எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், அந்த ஆறு இன்னைக்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்லி அந்த ஆற்றை மீட்பதற்கான ஒரு கள போராட்டத்திற்கு ஒரு ஆயுதமாக இந்த நொய்யல் அப்படிங்கிற புத்தகத்தை உடுமலை ரவிமா அவர்கள் நம்ம கொடுத்திருக்காங்க.
அந்த புத்தகத்தை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த பகுதியை சார்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் அவங்களுடைய சுபகாரியங்கள், திருமணங்கள், பிறந்த நாட்கள்ல உங்களுடைய பெயர், உங்களுடைய பிள்ளைகளோட பெயர், உங்களுடைய குழந்தைகளோட பெயர், எல்லாத்தோட பெயரை அட்டைப்படத்தில் போட்டு அந்த புத்தகத்தை வந்து வெளியிடலாம். ஏன்னா நம்ம திருமணத்துக்கு இன்னைக்கு நம்ம பண்ற செலவு வந்து பல லட்சங்கள், இந்த புத்தகம் அடிக்கிறதுக்கு சில ஆயிரங்கள் தான் ஆகும். ஆனால் திருமணத்துக்கு வந்துட்டு போய் உணவு ரீதியாக எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம வீணாக்குறோம். அதுபோல இந்த புத்தகத்தை கொடுத்தா காலங்காலமும் ஒரு வீட்டில் வந்து இந்த அறிவு பெட்டகத்தை கொடுத்த ஞாபகார்த்தம் இருந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்முடைய நல்ல சுபகாரியத்தின் மூலமாக செய்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதற்காக இனிமேல் இந்த பகுதியில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு இந்த புத்தகத்தை பதிப்பித்து கொடுக்கிறது மாதிரி அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வை ஒரு